ஆமா ப்ரோ, அக்சசரிஸ் எல்லாமே இருக்கு. நமக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு கேட்டுக்கு என்ன தேவையோ அந்த அக்சசரிஸ் மட்டும் தான் நம்ம சேல் பண்றது. எல்லா கேட் அண்ட் டாக் வளர்க்குறவங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்ட். இப்போ பீட்டா வாங்கினா நம்ம ஒரு ஃபுட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். சண்டேக்கு ப்ராட்வே கொண்டு வருவீங்களா? அது முன்னாடியே சொல்ல முடியுமா? இந்த வாரம் சொல்லிடலாம். ஒரு குட்டி சேலுக்கு இருக்கு. இந்த ப்ராட்வே மார்க்கெட்டா? ஆமா, எப்படி நாட் ஃபார் சேல் தான் இது. ஆமா ப்ரோ, இப்பெல்லாம் சேலுக்கு இல்லை. நம்ம பர்த்ல இருந்து நம்ம என்ன ஃபுட் தரணுமோ அந்த ஃபுட் தான் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி மாற்றி யூஸ் பண்ணோம்னா ப்ராப்பர் உங்களுக்கு டாக்டர் சஜஷன் பண்ணி மாற்றிக்கணும். திங்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை 61 பெட் ஷாப் போகிறோம். இது வந்து பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம இறங்குறோம். இறங்குனோடனே கடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியரஸ்ட் தான், ரொம்ப தூரம்னா கூட எதுவும் இல்லை. இறங்குன உடனே லெஃப்ட் ஒரு சின்னதாக ஒரு மளிகை கடை ஒன்று வருது. மளிகை கடை லெஃப்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை 61 பெட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் சந்து லெஃப்ட் எடுக்கிறோம். அங்கேருந்து வெளியே வரும். உடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 2 3 4th கடை தான் சென்னை 61 பெட்ஸ். நம்ம வந்திருக்கிறது அவருக்கு தெரியாது. நம்ம போயிட்டு ஒரு ஷாக் கொடுக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை 61ஓட பெட் ஷாப். ஹாய் ப்ரோ, என்ன ப்ரோ நல்லா இருக்கீங்களா? ஷாக்கா இருக்கா? பரவாயில்ல ப்ரோ, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஓகே, பேர் வந்து 30 rupees இருக்கும். எத்தனை? 4 பேர். 4 வேணுமா? ஓகே, 2 ஜோடி. ஓகே ஓகே ஓகே. என்ன கலர் வேணும்? பிளாக் கலரா? ஏன் பிளாக்? பிளாக் கலர் தான் பிடிக்குமா? ஓகே, 2 பேர் பிளாக் கொடுத்துறவா? சரி, ஓகேவா? ஓகே, சென்னை 61 பெட்டோட பெரிய கஸ்டமர்ஸ் இவங்க தான். இந்த ஷாப் வந்து ஜஸ்ட் ஆஃபீஸ் தான் இல்லையா? என்ன இருந்தாலும் நம்ம சேலம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க தான் வாங்குறது. எங்கப்பா காசு? இந்த ஓகேவா, போதுமா? சரி, வேற எதனா வேணுமா? ஓகே. ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாப்பி கிறிஸ்மஸ். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இப்போ மார்க்கெட்ல பாப்போம். ஷாப் எதுக்கு வச்சிருக்கோம்? மார்க்கெட் தான். ஆக்சுவலா டேம்டு 7 month ஓல்டு. ரொம்ப ஃப்ரெண்ட்லி. சுகர் லேடர் இவரு. என்னோட பெட் இவரு. நீங்க ஷாப்ல டிஸ்பிளேக்காகவே வச்சிருக்கோம். இவங்கள சேல்ஸ் இல்ல, நம்ம சுகர் லேடர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, கொடுக்கலாம். இவன் சேலுக்கு இல்ல, இவன் ஃபுல்லி டேம்டு. ஆக்சுவலா நான் பர்சனலா வளர்த்துட்டு இருக்கேன் இவனை. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ். ஆமா, இவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா லியோ. ஓகே, ஆக்சுவலா லியோனா வந்துருவாரு. லியோ 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 அப்படின்னா வருவாரு. ஓகே, இந்த மாதிரி யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது கஸ்டமர்ஸ் வந்து கேட்டாங்க, நம்ம கிட்ட சுகர் லைடர் எப்பவுமே ஸ்டாக் இருக்கும் ப்ரோ. பட் ஆனா இவன் சேல் கிடையாது. ஓகே ஓகே, இல்ல ப்ரோ, யாராவது நான் அது பாக்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. நம்ம டேம் பண்ணியே கொடுத்துடலாம், ஒன்னும் இஷ்யூ இல்ல. நம்ம கிட்ட டேம்ல சுகர் லைடர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூனிக்கான ஹாம்ஸ்டர்லாம் ஓன் ரைட். பாத்தீங்கன்னா வெளியில வந்து கொஞ்சம் ஒரு சில பேர் வந்து வர முடியாதுன்னு வாங்க டிரான்ஸ்போர்ட், அவங்க டிரான்ஸ்போர்ட் சென்னைக்குள்ள இருக்கவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். வெளியே இருந்து வரவங்க கொஞ்சம் விசிட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே சொல்ற விஷயம், நேர்ல வந்து பார்த்து எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா? நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்றது கூட சில பேருக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைஸா இருக்காது. அதனால வந்து நான் என்ன சொல்றேன், நேர்ல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா நம்ம கிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம். எல்லா குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருப்பாங்க. ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு வந்து சரியா தெரியல, நாங்க குடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா 3 months பேபி மேலதான் குடுக்கறது. செல்ஃப் ஃபீட் தான். இது இல்லாம உங்களுக்கு ப்ராப்பர் கைட்னஸ் இருக்கும். சுகர் லேடருக்கு என்னென்ன பண்ணணும்ன்றது எல்லாமே நம்ம சொல்லலாம். நம்ம நிறைய பெட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எந்த பெட்ஸ் எடுத்தாலும் நம்ம கிட்ட வந்து ப்ராப்பர் கைட்னஸ் இருக்கும். எனக்கு மெயின் வந்து பர்ஷியன் கேட் தான், உங்களுக்கே தெரியும் இல்லையா? இவன் வந்து ஹாம்ஸ்டர் ப்ரோ. இவங்க வந்து ஷார்ட்டர் ப்ரீடு ஹாம்ஸ்டர்ல. ஆக்சுவலா இவங்க நம்ம கடையில வந்து பிறந்தவங்க. ஆக்சுவலா சேல்காக வாங்கி வச்ச பேர்ல பிறந்திருக்காங்க. பேரண்ட்டும் இங்கதான் இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப ஒரு யூனிக்கான ப்ரீடு.
நல்லா ரொம்ப ஈஸி, பெட்டும் கூட அட்ராக்ட் ஆகுறதும் ஈஸியா அட்ராக்ட் ஆவாங்க. யார் வேணா கையில எடுத்துலாம், குழந்தை மாதிரி. எல்லாருமே நல்ல யூனிக்கா இருப்பாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா புஷ் கோட். ஆக்சுவலா இவன் வந்து நல்ல ஃபெதர் இருக்கும் இவனுக்குலாம், சாஃப்டா இருக்காங்க. இதுல நம்ம கிட்ட இப்ப குட்டியும் பிறந்திருக்காங்க, நிறைய இருக்கு இதுல. நல்லாவே இருக்கும் இந்த பெட்டை பொறுத்த வரைக்கும். ஆமா ப்ரோ, பானைலாம் கட்டி வச்சிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் மோஸ்ட்லி பார்த்தது ஷாப்லலாம் வீட்ல வந்து பானை கட்டி இது பண்ணி பார்த்துருக்கேன். ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலா இந்த ஷாப்லயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரீடிங் செட்டப்பும் மாதிரி தான். இவங்க ஆக்சுவலா என்னன்னா எக் லே பண்ணி வேஸ்டா போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாமே பேர் பேரா தான் வச்சிருக்காங்க. அதனால நாங்க வச்சிருக்கோம். ப்ரீடா இங்கேயும் ஆகும் ப்ரோ. இங்க ஆக்சுவலா என் ஷாப்ல நிறைய ப்ரீட் ஆகுது. அது எல்லாமே வந்து ப்ரீடிங் செட்டப்போட இருக்கும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கோட இருக்காங்க. எக் வந்து நம்ம பாட் வைக்கலாம்னா கீழே வந்து வேஸ்ட் ஆயிடுது. அது பாவம் கஷ்டப்பட்டு ப்ரீட் ஆகி வேஸ்டா போறதுக்கு கூடாது இல்லையா? அதனால நம்ம எல்லாமே ப்ரீடிங்காகவும் வச்சிருக்கோம். சேலும் இருக்குது இல்லையா? நியர்பை உங்களுக்கு ப்ரீடிங் பேர்ன்றது வந்து நிறைய பேர் சிக்ஸ் எல்லாம் கொடுத்துறாங்கன்ற மாதிரி இருக்கும். நம்ம பாட்லாம் கட்டி உங்களுக்கு வந்து ப்ரீடிங் பேரே கொடுத்துட்டு இருக்கோம். இது பேர் எவ்வளவு ப்ரோ? இதெல்லாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல வந்து 500 கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பேர் லவ் பேர்ட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் 500 கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு புதுசா ஒருத்தவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் போட்டு பக்கவா நீங்க ஃபுல் கேஜ் செட்டப்போட கொடுத்துடலாம் ப்ரோ. ஆக்சுவலா கேஜ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேஜ் செட்டப்போட நான் ஒரு காம்போவே கொடுத்துருக்கேன். ஒரு பேர் லவ் பேர்ட்ஸ் வித் ஒரு கேஜ். இது இல்லாம ஃபுட் பவுல் ரெண்டு கொடுத்துருவோம். எல்லாமே நீங்க சைனா கேஜ் வாங்கினா அதுல ஃபுட் பவுல் எல்லாமே வந்துடும். காம்போவும் கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்னும் இல்லைங்க, நம்ம கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாமே ப்ரீடிங் பேர்ன்றதுனால இங்கேயே நம்ம ஷாப்லயே எக் வைக்கிற அளவுக்கு தான் இருக்க பேர் எல்லாமே. குவாலிட்டி வைஸ் அட்ராக்டிவா இருக்கு. ஆமா, இவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர் அவங்க ஆக்சுவலா வந்து சேலுக்கு தான் இருந்தது. அவங்க பேரே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்க பானையில போயிடுவாங்க. இப்போ அவங்க மாத்துறாங்க. எக் வந்து ஆக்சுவலா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து அந்த ஹீட்டு கொடுக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்க போய் ஃபுட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபீமேல் மோஸ்ட்லி ஃபுட் எடுக்க வராது. அதனால வந்து இவங்க வந்து ஃபுட் எடுத்துட்டு போய் ஃபீமேலுக்கு பண்ணுவாங்க. நீங்க வீடியோ உள்ள எடுத்தீங்கன்னா தெரியும். ரெண்டுமே எக் ஃபீட் வந்து இது பண்ணிக்குது. ஆமா, ஃபீட் தான் பண்ணுது. ரெண்டுமே வந்து ஃபீட் பண்ணிக்கும் நல்லா. இதுனா காக்டெயில் தானே? ஆமா, இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய வகை இருக்குன்றாங்க. ஆமா ப்ரோ, ஆக்சுவலா நம்ம வந்து காக்டெயில் வந்து 3 டைப் ஆஃப் காக்டெயில்ஸ் வச்சிருந்தோம். இப்போ சோல்ட் அவுட். நம்ம மோஸ்ட்லி டேம்டு காக்டெயில் மட்டும் தான் சேல் பண்றோம். வைல்டு சேல் பண்றது இல்ல. இவங்க எல்லாமே டேம்டு. நீங்க எதை வேணா எடுத்து ஹேண்ட் பண்ணலாம். எல்லாமே ஹேண்ட் டேம்டு. நீங்க வந்து ரொம்ப ஈஸியா இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு எடுக்கிறோம் நம்ம, அதனால வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்போ இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடிக்கலாம் மாட்டாரு. நீங்க கையில எடுத்து வச்சுக்கலாம். ஆமா, பயங்கரமா விளையாடுவாரு. கடிக்க மாட்டாரு, பைட் பண்ணாது. இவங்கெல்லாம் வந்து ஃபுல்லி டேம்டு. அவன் பேரோட எடுத்துட்டோம் இல்லையா, அதனால இவங்க எல்லாருமே டேம்டு காக்டெயில்ஸ் தான். இது எவ்வளவு ப்ரோ வருது? இதெல்லாம் உங்களுக்கு டேம்டு வந்து பார்க்கும்போது ஒரு வெரைட்டிக்கு ஏற்ற பிரைஸ் ப்ரோ. 1500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட. காக்டெயில் டேம்டு வந்து 1500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது நியூட்ரிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இவங்கெல்லாம் ரெட், ஆக்சுவலா லெமன் எல்லோ. இது ரொம்ப ரேர் லவ் பேர்ட்ஸ். ஆக்சுவலா ரெட் ஐல ரொம்ப ரேர் லவ் பேர்ட்ஸா இருக்கும். அதெல்லாம் எல்லாமே ரெட் ஐ. அந்த இது வந்து பியூர் எல்லோ மட்டும் தான் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஷோ லவ் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிங்கிள் கலர் வர்றது எல்லாமே ஷோ லவ் பேர்ட்ஸ். இது இல்லாம நம்ம கிட்ட இன்னும் எக்ஸ்டாட்டிக் ஷோனா அது இருக்காங்க. இவங்க ஆக்சுவலா ப்ரீடிங்ல இருக்காங்க. யூனிக் டிசைன்ஸ். ஆமா, இவங்கெல்லாம் வந்து ஷோ லவ் பேர்ட்ஸ். இதெல்லாம் பேர் உங்களுக்கு 3000 மேல வரும். எக்ஸாட்டிக் லவ் பேர்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே மாதிரி ஸ்பாங்கிள். இது அது மேல் ஒரு ஃபீமேல் இருக்காங்க. இதுனா ஃபிஷ் ப்ரோ. இது ஆக்சுவலா வந்து நம்ம அக்வேரியமும் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ அக்வேரியம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோ ஸ்டாக்ஸ் தான் வச்சிருக்கோம். அதாவது வீட்டுல எல்லாரும் கம்ஃபர்டபுளா வளர்க்கக்கூடிய பெட்ஸ் மட்டும் வச்சிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க. மல்டி கலர் ஃபிஷ். இது எல்லாமே மல்டி கலர்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜீப்ரான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது ரொம்ப குட்டியா நம்ம எடுத்து வச்சோம், வாங்கினோம். இப்போ ரொம்ப ஓரளவுக்கு வளர்ந்துருக்காங்க இவங்க எல்லாருமே. இதெல்லாம் நல்லா லைஃப் வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாட்டி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் அண்ட் ஈஸி. இதெல்லாம் ஒரு பிளான்டட் ஃபிஷ். இதெல்லாமே
நார்மலா எல்லாத்துக்குமே மோட்டர் கன்ஃபார்மா வந்து ஆதியா இல்ல ப்ரோ, அப்படிலாம் ஒண்ணும் தேவையில்ல. சில இவங்களுக்கு ஃபிஷ்ஷுக்கு மோட்டர் தேவையில்ல, இவங்களெல்லாம் பிளாட்டிக்கு தேவையில்ல. நாங்க ஃபில்ட்ரேஷனுக்காக வச்சிருக்கோம், வாட்டர் சர்க்குலேஷன் அந்த இதுக்காக. அடுத்து நம்ம எப்பயும் வந்து நம்ம மாலிஸ் இவங்க எல்லாமே வந்து நிறைய குட்டி போடுவாங்க, ஈஸியா ப்ரீட் ஆகும். ஒரு பிகினருக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வளர்க்கக்கூடியதுக்கு. ஃபிஷ் வெரைட்டிஸ். அடுத்தது நம்ம இவங்க பேர் வேலு, இவர் பேர் வேலு. இவரை நான் என்ன பண்ணாலும், ஆமா இவர் ஆக்சுவலா சேல் கிடையாது, இது என்னோட பெட்டு. ஃபிஷ்ல நான் வளர்க்குற பெட்டு இவன். என் பேரு வேலு. நம்ம என்ன பண்ணாலும் கூடயே வருவாரு இவரு. நல்ல ஒரு பெட்டும் கூட. ஆக்சுவலா அதுக்கு பேர் எடுத்திருக்கோம். இவங்க ஃபீமேல். இவங்க வந்து இப்பதான் வந்து புதுசா வந்திருக்காங்க, அதனால இப்ப ப்ரீடிங்காக வெயிட் பண்றாங்க இவங்க. இவர் வந்து எங்க ஷாப்போட டால்பின் மாதிரி ரொம்ப அழகா இருக்காரு ப்ரோ. ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களோட ஷாப்போட டால்பின் மாதிரி. நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு, நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணாலும் கூடயே வருவாரு அவரு.